அட வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூவதியம்மா சமையல் சேனலில் ஸ்ரீரங்கம் கோவிலில் தரக்கூடிய அந்த ஸ்பெஷல் புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதில் வெந்தயம், சீரகம், மிளகு அதை போட்டு ஒரு 60% வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தனியா, முழு தனியாவை போட்டு நல்லா அதே ஹீட்டில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லெண்ணெய் இப்போ அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் காஷ்மீரி சில்லி இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த வரமிளகா இதை போட்டு நல்லா அதையும் மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதே பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ஓகே, இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படின்னா அந்த மிளகு, சீரகம், வெந்தயம் இந்த மூணுத்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு 50% வந்து, அதாவது ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு குறைன்னு இருக்கணும். ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து வறுத்து வச்சுருந்த அந்த வரமிளகாவையும் உள்ளே போட்டுட்டு நல்லா குறைன்னு அரைச்சி வச்சிடணும். அதாவது எதுவுமே வந்து முழுசாக தெரியக்கூடாது, அதே மாதிரி ஃபுல்லாகவும் வந்து பவுடர் ஆகக்கூடாது. இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் தான் நம்ம அந்த சாப்பாடை அள்ளி சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் நம்ம நாக்கில் அப்படியே தெரியும். ஓகே, இது உண்மையாலே ஸ்ரீரங்கம் கோவிலில் தரக்கூடிய ஸ்பெஷல் புளியோதரை தான். ஓகே, இப்போது அதை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அடிகரமான பாத்திரத்தை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் டேஸ்ட்டு. அதில் ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு. ஓகே, நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அது நான் போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் போட்டேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அது கூட கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். ஓகே, மெயினாக நம்ம இந்த டைமில் வந்து பெருங்காயத்தை வந்து ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ், 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதை இதில் ஊற்றிக்கிட்டேன். ஓகே, அதை வந்து இது குக் பண்ணும்போது மெயினாக சொல்கிறேன், அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஓகே, இந்த டைமில் மஞ்சத்தூள், உப்பும் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே கொதித்து வரும்போது நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுடைய அந்த புளியோதரை பவுடரை வந்து இதில் போடணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப அதிகமாக வேணாம், கம்மியாகவும் வேணாம், ஒரு ஆவரேஜாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அந்த பவுடர் போட்டு கிண்டும் போதே அட வாசனையாக இருக்கும். அப்புறம் என்ன, லைட்டாக வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ 2 இன்க்ரீடியண்ட்டை முழுசாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, அதை போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை. ஒரு சில பேர் வந்து சாப்பாடு கலரும் போது போடுவாங்க, இல்லை நம்ம இந்த புளி பேஸ்ட்லேயே வந்து வேர்க்கடலை போட்டோன்னா அது ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே அந்த ஊறி அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக அந்த வேர்க்கடலை இறங்கிடும். அவ்வளோதான். இதை எடுத்து சுட சுட சாதத்தில் போட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்த ஃபீல் வந்துடும். ஒரு தடவையாவது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.